அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் யாக்கோபு 4 அதிகாரம் 6 ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆண்டவர் நமக்கு அனுதினமும் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. நம்மை உண்டாக்கின கர்த்தர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மேல் நினைவாயிருக்கிறவர், நமக்கு ஆதரவும் அனுகூலமுமாய் இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். அவர் நமக்கு அதிகமான கிருபையை அளித்து நம்மை பாதுகாக்கிறாரே. கர்த்தர் காலை தோறும் புதிய கிருபையை கட்டளையிடுகிறாரே. அனுதினமும் அதிகாலையில் தம்முடைய புதிய கிருபையினால், பெரிதான கிருபையினால் நம்மை நிரப்புகிறாரே, நம்மை ஆசீர்வதிக்கிறாரே, நம்மை திருப்தி ஆக்குகிறாரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோமா? அதைத்தான் தேவனுடைய மனுஷனாகிய மோசே கேட்கிறாரே, ஜெபிக்கிறாரே. மோசேயின் ஜெபம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 90:14. சங்கீதம் 90:14. சாம் சாப்டர் 90 verse 14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்பதாக நாமும் கேட்போமா? நாமும் அதுபோல ஜெபிப்போமா? ஜெபித்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுவோமா? ஒரு பாட்டுக்காரர் இவ்விதமாக பாடுகிறார். தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே உம் கிருபை தாருமே என்று. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. நம் மனம் தளர்ந்து போகிற நேரங்கள், இருதயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிறதான நேரங்கள், பயத்தோடும் கலக்கத்தோடும் திகிலோடும் இருக்கிற நேரங்கள் அநேகம் உண்டே. இவற்றை எல்லாம் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதபடி, தன்னால் சுமந்து கொள்ள முடியாதபடி, தன்னால் பொறுத்து கொள்ள முடியாதபடி நம்முடைய சரீரமானது சோர்ந்து போய் தளர்ந்து போய் பலவீனப்படுகிற நேரத்திலும் நம்மை கைவிடாத தேவன் நமக்கு உற்சாக ஆவியை, வல்லமை உள்ள ஆவியை, பலமுள்ள ஆவியை தந்து தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்ப, நம்மை தாங்கி தைரியப்படுத்தி பலப்படுத்தி நடத்தும்படியாய் நாமும் கேட்போமா? நாமும் அனுதினமும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மிலே களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் விடியற் காலத்திலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இரும், அது போதும். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். இயேசுவே, நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும். உங்களுக்கு வசனத்தை வைத்துக்கொண்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொண்டு ஜெபிக்க
கர்த்தர் அருளும் நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள கற்றுக் கொடுத்திருக்கிறோமே. எனவே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அதன்படி கேளுங்கள். அதிகமான கிருபைகளை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் இருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அதிசயமான பெரிய மாற்றங்களை நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் கண்டு கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். எனவே நீங்கள் எப்பொழுதும் தைரியமாயிருங்கள், மன உற்சாகத்தோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளுக்குரிய தியான பகுதி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Proverbs chapter 14 verse 26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த வசனத்துக்காக நாம் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோமா? பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கை மீன்ஸ் கிரேட் கான்ஃபிடன்ஸ். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த வசனத்தின் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. நான் இப்பொழுது சொன்னேனே, he who fears the Lord has great confidence. அதை அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இப்படியாக வாசிக்கிறோம். he who fears the Lord has a secure fortress and for his children it will be a refuge. He who fears the Lord has a secure fortress. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு பாதுகாப்பான அரணான கோட்டையிலே அடைக்கலம் கிடைக்கும், அடைக்கலம் உண்டு. அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே சுகமாய் தங்கியிருப்பான். அங்கே அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. He who fears the Lord has a secure fortress and he has great confidence there. அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவனுக்கு மட்டுமல்ல, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். And for his children it will be a refuge. அவன் பிள்ளைகளுக்கும் அது ஒரு அடைக்கலமான இடம். It will be a refuge. It will be a place of refuge. They shelter there, they are safe there, they rejoice there, they too rejoice there. அவர்களும் அசையாத திட நம்பிக்கையோடு அந்த அடைக்கலத்துக்குள்ளே இருப்பார்கள். அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் பயம் இல்லாதிருப்பார்கள், அவர்கள் சுகமாய் இருப்பார்கள், அவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள். அதைத்தான் நீதிமொழிகள் 18:10 Proverbs chapter 18 verse 10 அதில் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த அடைக்கலத்துக்குள்ள நீதிமான் ஓடி போவானாம், ஆசையோடு ஓடி போவானாம். ஆண்டவரை நேசிக்கிற அந்த பாசத்தோடு ஓடி போவானாம், மகிழ்ச்சியோடு ஓடி போவானாம். அதற்குள் ஓடி அவன் சுகமாயிருப்பான். இந்த உலகத்துல ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் சுகமாயிருப்பான். ஒருவேளை ஆண்டவருக்கு வருகை தாமதிக்குமானால், அதற்கு முன்பாய் கண்களை மூட வேண்டியது இருந்தால் அங்கேயும் போய் சுகமாயிருப்பான். The name of the Lord is a strong tower. The name of the Lord is a strong tower. The righteous run to it. அதற்கு நேராக ஓடி போவார்கள், அதை நோக்கி ஓடி போவார்கள். And are safe. They are safe forever.
நீ கர்த்தருக்கு பயந்து அவரின் அரணான செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்துவிட்டால் நீ பாதுகாப்பாய் இருப்பாய், நீ பயமில்லாதிருப்பாய், நீ சுகமாயிருப்பாய், நீ சந்தோஷமாய் இருப்பாய். உன் பிள்ளைகளுக்கும் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் கிடைக்கும். அவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்களும் பயம் இல்லாதிருப்பார்கள். எந்த தீங்கும் அவர்களை அணுகாது. அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். அந்த சட்டைகளின் நிழலிலே, அந்த அடைக்கலத்துக்குள்ளே அவர்களும் மகிழ்ந்து களி கூறுவார்கள். எத்தனை மேன்மையான பாக்கியத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த பூமியிலே இதை விட மேலான ஆசீர்வாதம் என்ன கிடைக்கும்? எங்கு கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 5 verse 29. உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதிலே அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம், தகுதியான இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பாருங்க, எவ்வளவு ஏக்கத்தோட, எவ்வளவு எதிர்பார்ப்போட, எவ்வளவு நம்பிக்கையோட, எவ்வளவு ஆவலோட நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் அவர்கள் சந்ததியும் அவர்கள் சந்ததியின் சந்ததியும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி கர்த்தர் எவ்வளவாய் வாஞ்சிக்கிறார் பாருங்க, எவ்வளவாய் விரும்புகிறார் பாருங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து, பயந்து மீன்ஸ் பயந்தல்ல, பயந்து நடுங்கி அல்ல, கனப்படுத்தி, ஆண்டவரை கௌரவப்படுத்தி, ஆண்டவரை நேசித்து, ஆண்டவருக்குரிய ஸ்தானத்தை இருதயத்துல, இல்லத்துல, குடும்பத்துல, வாழ்க்கையிலே கொடுத்து அவர்கள் என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற ஒரு இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். எவ்வளவு நலமாயிருக்கும், குடும்பம் நலமாயிருக்கும், அவருடைய வாழ்க்கை நலமாயிருக்கும், அவருடைய சந்ததி நலமாயிருக்கும். அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி எந்த ஒரு குறைவும் இன்றி அவர்கள் சகல நல்ல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட்டிருக்கும்படி, அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி, அவர்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து, அவர்கள் எந்நாளும் என்னை கனப்படுத்தி என் சமூகத்தில் வந்து நின்று என்னை ஆராதித்து என் சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை நம்ம வேற எங்கேயும் நம்ம இவ்வளவு அழகாக ஆண்டவர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார், வார்னிங்ஸ் கொடுப்பார். அவர் நமக்கு ஆசீர்வாதத்துக்கான ஆலோசனையை தருவார், அற்புதங்களை செய்வார். அப்ப நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்க தேவ சபையில வந்தா தான் நாம் இதையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். என் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு போதிக்கும் என் வசனத்தை, என் வார்த்தையை, என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம், ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இருதயம், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம், இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த அடைக்கலத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டால் நமக்கு திட நம்பிக்கை உண்டு. நாம் நிலைத்திருப்போம். எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அசையாமல் திட நம்பிக்கையோடு இருப்போம். நம்முடைய குடும்பம் கர்த்தராலே காப்பாற்றப்படும். நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அவர்களுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நாம் தேவ சமூகத்தில் வந்து நின்று கர்த்தரை ஆராதித்தால் நம் பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே வந்து நிற்பார்கள். நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்த்து நாம் அவர்களை அந்த பாதையிலே நடத்துகிறபடியினால நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதிப்பார்கள். அவர்கள்
அவர்களும் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பார்கள். அவர்கள் கர்த்தரால் காப்பாற்றப்படுவார்கள். அவர்கள் பயம் இல்லாதிருப்பார்கள். அவர்கள் எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் பாதுகாக்கப்படுவார்கள். அதைத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த அடைக்கலத்தின் மேன்மையை குறித்தும் அதனால் கிடைக்கும் நல்ல ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை சொல்லி அதன்படி ஜெபித்து நாம் அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வேத பகுதி. எடுத்துக்கொள்வோமா? சங்கீதம் 91 அதிகாரம். சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எவ்வளவு அழகாக திட்டமும் தெளிவுமாக இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு எழுதி தந்துள்ளார் பாருங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் மட்டுமே, உன்னதமானவரின் மறைவில் நிலைத்திருக்கிறவன் மட்டுமே, எங்கேயும் அலைந்து திரியாமல் அவர் மறைவில் நிலைத்திருந்தால் மட்டுமே, நிலைத்திருக்கிறவன் மட்டுமே சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க முடியும். அப்பொழுதுதான் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். பாருங்க, அந்த மறைவுக்குள்ள வந்து விட்டா, அந்த அடைக்கலத்துக்குள்ள வந்து விட்டா அந்த நாவு எப்படி அறிக்கையிடுது பாருங்க. அந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தான், அடைக்கலமாய் இருக்கிறவன் தான், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறவன் தான், அங்கே வாசமாய் இருக்கிறவன் தான் சொல்ல முடியும். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம். முதல்ல அவனுக்கு அடைக்கலம் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. ஆண்டவரே, நீர் என்னை சுற்றிலும் பாதுகாத்து வருகிறீர். கோட்டையாய், அரணான கோட்டையாய் இருந்து என்னை சுற்றிலும் பாதுகாத்து வருகிறீர். நீர் என் தேவன், நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன். நான் இப்போ எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை உம்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இதை இன்னும் அழகாக சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். நாம் அடிக்கடி இந்த வசனங்களை தியானிக்கிறது. சங்கீதம் 18:2. Psalm 18:2. சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். எவ்வளவு அழகாக பாருங்க, அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகிறாரு. அவரால் அதை நிறுத்த முடியல. தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள இருந்து அந்த களிப்பினால, அந்த சந்தோஷத்தினால, அந்த மகிழ்ச்சியினால அவர் அவ்வளவு அழகாக சொல்லுகிறார். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று அறிக்கையிடுகிறார். நாமும் இப்படியாக திட நம்பிக்கையோடு சொல்ல முடியுமா? நாம் அறிக்கையிட முடியுமா? நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியுமா? நாம் அறிவிக்காவிட்டால் அவர்கள் எப்படி அறிந்து கொள்ளுவார்கள்? இந்த வேத சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால், சொல்லி அறிவிக்காவிட்டால், பிரசங்கிக்காவிட்டால் அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? எப்படி கேள்விப்பட முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே, அந்த அடைக்கலத்துக்குள்ளே அவர்கள் எப்படி வர முடியும்? சர்வ வல்லவரின் நிழலிலே அவர்கள் எப்படி தங்க முடியும்? இன்றைக்கு இருதயம்
உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எந்த ஆதரவும் இன்றி, அடைக்கலமும் இன்றி, பாதுகாப்பின்றி, பராமரிப்பின்றி, தனிமையில், வெறுமையில், நம்பிக்கையற்ற நிலைமையில் அனுதினமும் கண்ணீரோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் நம்மிடத்தில் உண்டே, நம்மை சுற்றிலும் உண்டே. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே அவர்களையும் மந்தையில் கொண்டு வர, அவர்கள் தேற்றப்பட, அவர்கள் காப்பாற்றப்பட, அவர்கள் இருதயத்தின் காயம் ஆற்றப்பட, அவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட நாம் என்ன செய்ய போகிறோம்? பண்டிகை நாட்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியின் நாட்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பரிப்பின் நாட்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதமும் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாட்களை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கொண்டாடி களிகூர்ந்து மகிழக்கூடிய நல்ல நாட்களை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் ஆத்தும பார நம்முடைய ஜனத்தை குறித்த அதிக அக்கறையோடு செயல்படுங்க. எப்படியாகிலும் ஒரு கூட்டம் ஜனத்தை காப்பாற்ற, அவர்களை பரலோகத்துக்கு பாக்கியவான்களாக்க பிரயாசப்படுங்க. இந்த பூமியில் அவர்கள் பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்கள். ஏதாகிலும் ஒரு விதத்தில் உதவியாயிருங்க, ஒத்தாசையாயிருங்க, நன்மை செய்யுங்க. பிரியமானவர்களை, சிந்தித்து ஆத்தும பாரத்தோடு நம்முடைய ஜனத்தை குறித்த அதிக அக்கறையோடு செயல்படுங்கள். ஜனத்தை ஆற்றுங்க, நம்முடைய ஜனத்தை தேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர்களுக்கும் அடைக்கலத்தை கொடுப்பார், அவர்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், அவர்களுக்கும் கர்த்தர் ஆதரவாய் இருப்பார்கள். அவர்களும் சொல்லுவார்கள், கர்த்தர் என் கன்மலை, கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் இரட்சகர், கர்த்தர் என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று அவர்களும் சொல்லுவார்கள். உன்னதமானவருடைய மறைவில் நாம் நிலைத்திருந்தால்தான், நாம் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருந்தால்தான் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதிகம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் அதை குறித்து தான் சொல்லப்பட்டுள்ளது. அந்த அதிகாரத்தில் அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தது சங்கீதம் 91 3 முதல் 8 வரை உள்ள வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 91 3 முதல் 8. 3ஆம் வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இப்ப பாருங்க, வியாதியே இல்லை, பலவீனமே இல்லை, தீமையே இல்லை, துன்பமே இல்லை. அடுத்தது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. என்னை மூடி இருக்கிறது, என்னை மூடி மறைத்திருக்கிறது என் ஆண்டவருடைய சிறகுகள். அவருடைய சட்டைகளின் கீழ் எனக்கு அடைக்கலம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த வியாதியும் என்னை அணுகாது, எந்த பயங்கரமும் என் பக்கத்திலே வராது. அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். இந்த ஒரு லைனை மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் பாருங்க. அவர் இயேசு அந்த அடைக்கலத்துக்குள்ளே வந்து விட்டா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டா நமக்கு என்ன செய்வாராம்? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். இதை சற்று சிந்தித்து பாருங்க. when we are distressed, நம்ம கலங்கி போயிருக்கும் போது, மனம் உடைந்து நொறுங்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் நிற்கிறது போன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, அன்புக்காக, ஆதரவுக்காக, உதவிக்காக, ஒத்தாசைக்காக ஏங்கி நிற்கிற வேளையில நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய உறவினர் யாராவது வந்து நம்மை அப்படியே அணைத்து கொண்டால், அல்லது when they put their arms around us, hug us, நம்மளை ஹக் பண்ணும்போது நமக்கு இருதயத்தில் எப்படி இருக்கும்?
நம்மளே நம்பிக்கை இல்லாம கீழே இருப்போம். அப்படியே நம்மளை தூக்கி விட்டது மாதிரி நமக்கு நம்ம குடும்பத்தினருடைய ஒரு டச், அவர்களுடைய அந்த கரம் நம்ம மேல பட்டாலே நமக்கு எவ்வளவு தூரம் நமக்கு ஒரு புதிய ஒரு ஜீவன் வந்தது மாதிரி, ஒரு புதிய நம்பிக்கை வந்தது மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ இங்கே இயேசு தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார். நம்ம ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமை இல்லை, பரிதாபமான நிலைமை இல்லை, எனக்கு நீ எதிர்காலமே இல்லை என்று கண்ணீரோடு நிம்மதியின்றி நம்பிக்கையின்றி நிந்திக்கப்படுகிற நேரத்துல, அதுக்கு மேல தாங்கி கொள்ள முடியாதபடி பரிகசிக்கிற நேரத்துல, நம்ம நின்று தீங்கி போய் தவித்து போய் நிற்கிற நேரத்துல இயேசு என்ன செய்வாரா? வந்து அப்படியே நம்ம அன்போடு அணைத்து கொள்ளுவாராம், அன்போடு அணைத்து கொள்ளுவாராம். சின்ன மகள் சோஃபி வேலையிலிருந்து வந்தோடனே ஒன்னே ஒண்ணுதான் கேட்பா, மம்மி ப்ளீஸ் புட் யுவர் ஆர்ம்ஸ் அரவுண்ட் மீ அண்ட் கிவ் மீ எ ஹக் என்று கேட்பா. நாங்க கேட்கறதே இல்லை, வேலையில என்ன நடந்து ஏது நடந்து ஒண்ணுமே கேட்கறது இல்லை. பட் அங்கிருந்து வந்த உடனே அங்க நடந்த பிரச்சனைகளை, அங்க பட்ட பாடுகளை மறக்கணும்னா they need to come into our arms. நம்முடைய கை அவர்கள் மேல படணும், நம்முடைய கை அவர்களை தொடணும். எனக்கு ஒரு அன்பு இருக்குது, எனக்கு ஒரு ஆதரவு இருக்கு, எனக்கு தாய் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்கிறார், என்னை பாதுகாத்துக் கொள்வார்கள், என்னை அணைத்துக் கொள்வார்கள், என்னை ஆதரித்துக் கொள்வார்கள், எனக்கு உதவி செய்வார்கள், இந்த நேரத்தில் என்னை தூக்கி எடுத்து மார்போடு அணைத்துக் கொள்வார்கள். அந்த ஒரே ஒரு நம்பிக்கை அது அவர்களை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். நான் இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கும்போது அதே தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால அந்த பிள்ளைகள் எவ்வளவு ஏங்குறாங்க இல்லையா? அவங்க எங்கேயும் போகல, ஒரு 8 மணி நேரம் வெளியே வேலைக்கு போறாங்க, இல்ல வெளியே போறாங்க, வீட்டுக்கு வந்த உடனே அவங்க தேடுறது the father's love, the mother's love, the father's hug and kiss, the mother's hug and kiss. இந்த ஒண்ணுதான் அணைத்து கொள்ளும்படியாய் தேடுறாங்க. இவங்க சந்தோஷமா தான் வர்றாங்க, நல்லா தான் வர்றாங்க. அப்போ ஒருத்தர் கஷ்டத்துல இருந்தா, கண்ணீர்ல இருந்தா அந்த இருதயம் எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு ஏங்கும் என்று நீங்க நினைத்து பாருங்க. ஆண்டவருடைய சட்டைக்குள்ள வந்தா அவர் அப்படியே தம்முடைய சிறகுகளால் நம்மை மூடி நம்மை அணைத்து கொள்ளுகிறார். அந்த பாசம் நமக்கு எப்படி நம்ம அறிந்திருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம், உணர்ந்து கொண்டிருக்கிறோம், பெற்று கொண்டிருக்கிறோம். அதனால தான் நம்முடைய ஜீவன், நம்ம வண்டி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு, சந்தோஷமா அதன் பாதையில ஓடிக்கிட்டே இருக்குது. பிரியமானவர்களே, He will cover you with his feathers and under his wings you will find refuge. அங்கே இயேசுவின் மாறாத அன்பை, இரக்கத்தை, மனது உருக்கத்தை, ஆறுதலை, ஆதரவை பெற்றுக் கொள்ளுகிறோம். அடுத்த வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். நான் பயப்படாதிருப்பேன். ஆண்டவரே சொல்லியிருக்காரு இல்லையா, பகல்லே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஏன்னா அவருடைய கரங்கள், அவருடைய சிறகுகளுக்கு உள்ளே நாம் இருக்கிறோம். அதை அப்படியே நம்மை சுற்றி மூடி மறைத்து வைத்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அடுத்தது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன்னை காக்கிற கர்த்தர் உன் வலப்பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். நீ சந்தோஷமாய் இருப்ப, நீ மகிழ்ச்சியா இருப்ப. ஆனா உன் கண்ணு பார்க்கிறது துன்மார்க்கர், அவர்களுக்கு ஒரு ஆறுதல் இல்லாம, அடைக்கலம் இல்லாம, பாதுகாப்பு இல்லாம அவர்கள் படுகிற பாடுகளை நீ காண்பாய். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை சுகமாய் தங்க பண்ணுவார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, ஏசாயா 25:4, கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார். கொடூரமானவர்களின் சீறல்,
ஒவ்வொரு நாளும் அது மோதி அடித்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் நமக்கு அதற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார். அதைத்தான் சங்கீதம் 46 பார்க்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், அப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான ஃபேவரபிள் துணையா இருக்கிறாராம். ஆண்டவரை அறியாம, அவர் அனுமதிக்காம, அவர் கட்டளையிடாம நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது, நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே சம்பவிக்காது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்கிறவர். பிசாசின் கிரியைகள் மோதி அடிக்கும். ஆனால் கர்த்தர் அவற்றை எல்லாம் அழித்து போடுவார், நிர்மூலமாக்கி போடுவார். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார், துணையாய் இருப்பார். அடுத்த வசனம் சங்கீதம் 91:9-10. 9:10 எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்ப நீ ஆண்டவருடைய அடைக்கலத்துக்கு உள்ள இருக்கிறதுனால உனக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாது, எந்த வாதையும் எந்த தீங்கும் உன்னை அணுகாது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதைத்தான் அந்த ரூத்தின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த மகளே, உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவருடைய செட்டைகளுக்குள்ள வந்துட்டா அதுக்கு பிறகு நிறைவான பலன், ஒரு குறைவும் இருக்காது. வாழ்க்கையில எல்லா பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிறைக்கப்பட்டதாத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஏசாயா 60:18, ஏசாயா 60:18, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது, உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஏசாயா 60:18, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது, உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். காரணம் ஏசாயா 54:14 சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா 54:14 நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. மாறாக சங்கீதம் 117:15 சொல்லப்பட்டுள்ளதன்படி, சங்கீதம் 117:15 சொல்லப்பட்டுள்ளதன்படி நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. உன் கூடாரங்களில் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கும் துதியின் சத்தமும் ஸ்தோத்திரத்தின் சத்தம் தான் கேட்கப்படும். பாருங்க, அது இரட்சிப்பின் சத்தத்தால், கம்பீர சத்தத்தால் நிறைந்திருக்கும். 11ஆம் வசனம் சங்கீதம் 91:11, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்ட உன் வழிகளில் எல்லாம். நீ வீட்டில் இருக்கும்போது மாத்திரமல்ல, நீ வெளியே போகும்போது மாத்திரமல்ல, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அதாவது நீ தனிமையில் அல்ல, உன்னை காக்கும்படி உனக்காக தேவ தூதர்கள் உண்டு, உன்னை சுற்றிலும் உண்டு, உன்னை பாதுகாக்க தேவ தூதர்கள் உண்டு. அது கர்த்தரால் கட்டளையிடப்பட்டு அவர்கள் உன்னோடு வருகிறார்கள். அடுத்தது 12ஆம் வசனம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒருவேளை நீ கரடு முரடான பாதையிலே நடக்க நேர்ந்தாலும் நீ அதில் விழுந்து போக மாட்டாய், நீ சோர்ந்து போக மாட்டா, நீ கஷ்டப்பட மாட்டா. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, உனக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு அந்த தேவ தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கார். என் பிள்ளைக்கு பாதம் கல்லில் இடராத கூடாது, என் பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச் கூட உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வர வரக்கூடாது என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் 13, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அது கர்த்தர் உனக்கு கொடுத்த அதிகாரம். சிங்கத்தின் மேலும், உன்மேல் சீறி வருகிற சிங்கத்தின் மேலும்,
உன்னை அழிக்கும்படியாய் வருகிற விரியன் பாம்பின் கொடிய விஷமுள்ள பொல்லாத காரியங்கள், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத கிரியைகளின் மேலும் நீ நடப்பாய், நீ அதை மிதிப்பாய். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை நீ மிதித்து போடுவாய். முடிஞ்சு போச்சு கதை, முடித்து போடுவாய். கதையை நீ முடித்து போடுவாய். ஒன்று முன்னை மேற்கொள்ளவும் முடியாது, ஒன்று முன்னை சேதப்படுத்தவும் முடியாது. நீ எல்லாவற்றையும் மிதித்து அவற்றை உன் பாதத்துக்கு கீழ்ப்படுத்திக் கொள்வாய். அதைத்தான் லூக்கா 10:19 சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு தெரிந்த வசனம் லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சோ அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க பயந்திருந்துருவீங்களோன்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது. சோ பயமின்றி அதை மிதித்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து அவற்றின் மேல் ஜெயம் எடுத்து அவற்றை மிதித்து நிர்மூலமாக்கக்கூடிய அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். 14ஆம் வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்ப. இப்ப அடைக்கலத்துக்குள்ள வந்த பிறகு ஆண்டவர்கிட்ட இந்த அநேக காரியங்களை வாஞ்சையோடு விருப்பத்தோடு அவர் நாமம், அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை நம்பி அப்படியே வாஞ்சையாய் காத்திருக்கிறோம், ஏங்கி காத்திருக்கிறோம் இல்லையா? அவர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் இதை செய்யணும், நான் இதை கொடுக்கணும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு என்னிட்ட வாஞ்சையாய் இருக்கிறபடியினால, தாகமாய் இருக்கிறபடியினால, விருப்பமாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், விடுவிப்பேன். ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவைகளில் இருந்து அவனை விடுவிக்கிறது மட்டும் இல்ல, நான் விடுவித்தத அந்த விடுவித்த ஆசீர்வாதத்தை காணும்படியாய் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நான் என்ன செய்வேன்? விடுவிக்கிறது மட்டுமல்ல, நான் உயர்த்தி ஆசீர்வதிப்பேன், நான் உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அந்த சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிறது மட்டுமல்ல, என்னை உயர்த்துகிறார், என்னை உயர்த்துகிறார், என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைப்பார். என் கர்த்தர் சர்வ வல்லவர், என் கர்த்தர் சர்வ அதிகாரமுடையவர். அவர் நாமத்தை, அவர் நாமத்தின் வல்லமையை, அவர் நாமத்தின் மேன்மையை நான் அறிந்திருக்கிறபடியால் கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். 15ஆம் வசனம், சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இப்ப அடுத்த ஒரு காரியம் நடக்குது பாருங்க. வாஞ்சியை நிறைவேற்றி கொடுக்கிறது மட்டுமல்ல, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் இன்னும் அதிகமான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாய், மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய், கனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். வீட்டுல சில நேரம் பேசினா கேட்காம கூட இருக்கலாம். யாரானாலும் சரி, நம்முடைய சகோதர சகோதரிகள் காது கேட்காதது மாதிரியே இருக்கலாம். ஒருவேளை பெற்றோர், பிள்ளைகள், யாராகிலும் நம்முடைய உறவினர்கள் கேட்டா கூட, நம்ம சத்தத்தை கேட்டா கூட கேட்காதது மாதிரி அப்படியே they may ignore it. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீ கூப்பிடுகிறதுக்கு முந்தே நான் கேட்பேன், நீ கூப்பிடுறதுக்கு முந்தே ஏன்னா ஆசீர்வாதம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஸோ கூப்பிடுகிறதுக்கு முந்தே அவர் கொண்டு வந்து தந்துடுவார். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஒருவேளை அவன் ஆபத்து நேரத்தில் இருக்கலாம், இக்கட்டு நேரத்தில் இருக்கலாம், ஐயோ இதுலேருந்து எப்படி தப்புறதுக்குன்னு உள்ள வழி கூட தெரியாம இருக்கலாம், பாதை தெரியாம இருக்கலாம், அவன் கலங்கி போய் இருக்கலாம், ஒருவேளை பயந்து போய் இருக்கலாம்.
நடுங்கி போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஆபத்தின் நேரத்துல நான் அவனோட இருப்பேன். ஏன்னா அவன் அடைக்கலம், ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே வந்திருக்கிறபடியினால, அந்த அடைக்கலத்துக்குள்ளே வந்திருக்கிறபடியினால நான் அவனோட கூடவே இருப்பேன். சோ ஆபத்து அவனை மேற்கொள்ள முடியாது, தீங்கு மேற்கொள்ள முடியாது, வியாதி மேற்கொள்ள முடியாது, துக்கம் மேற்கொள்ள முடியாது, சஞ்சலம் மேற்கொள்ள முடியாது, பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தனைகள் மேற்கொள்ளவே முடியாது. நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். எப்படிப்பட்ட உலகத்தின் பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டம், கண்ணீர், எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இவன் ஏன் பிள்ளைப்பா, இது என்னுடைய மகளப்பா, இது எனக்கு சொந்தமானவன், எனக்கு சொந்தமானவள், என்னுடைய சட்டைகள் நிழல்ல இருக்கிறவ, இது அவளுக்குரிய கனத்தை, அவனுக்குரிய கனத்தை எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி கனப்படுத்துவாராம். அதைத்தான் சங்கீதம் 50:15 பார்க்கிறோம். சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆபத்து காலத்துல வேற யாரையும் தேடி ஓடாத, வேற எங்கேயும் ஓடாத, நீ என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவே என்று கூப்பிடு, நீ ஆண்டவரே என்று கூப்பிடு, கர்த்தாவே என்று கூப்பிடு. என் பேர் இயேசுவேன்னு நீ கூப்பிட்டா நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். அது எப்படிப்பட்ட இக்கட்டு துன்ப நேரமா இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டம் பிரச்சனைகளுக்கு நீ மூழ்கி இருந்தாலும் நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே, கர்த்தரை நம் நோக்கி கூப்பிட வேண்டும். அதைத்தான் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நீ அதை அறிந்திருக்க கூட மாட்டா, கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டா, நீ அதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டா. அது உன் புத்திக்கு எட்டாத உயர்வான மேன்மையான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். கடைசி வசனம் சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இப்ப சொல்றாரு, வைராக்கியத்தோட சொல்றாரு, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, என் பிள்ளை என் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை, என் அடைக்கலத்துக்குள்ள இயேசுவேன்னு கூப்பிட்டு வந்ததுனால, என் செட்டைகளுக்குள்ள வந்ததுனால, என் நிழலுக்குள்ள வந்ததுனால நான் உனக்கு கொடுக்கிறது நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, நீ வேண்டாம் ஆண்டவரே, போதும் ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு, ஆண்டவரே வயசாயிட்டுன்னு நீ சொல்லுவ, எனக்கு பலம் இல்லைன்னு சொல்லுவ, ஆண்டவரே உம்மிடத்துல வர்றேன்னு சொல்லுவ, அது வரைக்கும் உன்னை திருப்தியாக்கி, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி, உனக்கு சுகத்தை தந்து, சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து, நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சியை தந்து, குடும்பத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதம், உன்னதத்தின் ஆசீர்வாதம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், அதாவது சுகம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், கனம், மகிமை, உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், தேவ பெலன், தேவ கிருபை, தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், தேவனுடைய ஆசீர்வாதம் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற அந்த பொக்கிஷ சாலைக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கக்கூடிய உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த சங்கீதம் 92:15 சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 92:15 அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள், அவர்கள் செழித்திருப்பார்கள், அவர்கள் சுகித்திருப்பார்கள். அந்த முதிர் வயதில் ஐயோ என்னால நடக்க முடியல, கால் வலிக்குது, கை வலிக்குது, எழும்பி நிற்க முடியல அப்படின்னு சொல்ல வேண்டிய வார்த்தையே வராது. சரீரத்துல கர்த்தர் நல்ல பலனை தந்து அந்த தள்ளாடின முதிர் வயதிலும் நம்முடைய பாதம் தள்ளாட விடாதபடி நம்மை அவர் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க செய்கிறார், செழிப்பாக செய்கிறார், பார்க்கிறவங்களுக்கு முன்பாய் அலங்காரமும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் இருக்க செய்கிறார்.
சங்கீதம் 5:11 சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 5:11, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து, அவர்கள் யாராயிருந்தாலும் என்ன நிலைமையில இருந்தாலும், சங்கீதம் 5:11, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, என்னாலும் சந்தோஷமாய் இருப்பார்களாக, என்னாலும் களி கூர்ந்து மகிழ்வார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிறபடியினால அவ்வளவு கிருபைகளை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், அதுதான் உமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆண்டவரேன்னு கூப்பிடுகிறது, இயேசுவேன்னு கூப்பிடுகிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றது, ஆண்டவர் சமூகத்தில் நின்று அவரை ஆராதிக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தை படிக்கிறது, தியானிக்கிறது, அதை நமக்கு உரிமையாக்கி கொள்ளுகிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல. எவ்வளவு மேன்மையான பாக்கியங்களை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறார் பாருங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அனுதினமும் அளிக்கிறாரே. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். என அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நம்மை பாதுகாக்கக்கூடிய துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரை ஆராதிக்கிற நாம், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம், இயேசுவே என்று கூப்பிடுகிற நாம் அதற்குள் ஓடி சுகமாயிருப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும், அடைக்கலம் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதங்களை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்க வேண்டுமானால் நாம் எல்லாரும் என்னாலும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு இருந்தால், அந்த இருதயம் நமக்கு இருந்தால் நலமாயிருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அவர்களும் அனுதினமும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் செட்டைகளின் நிழலிலே களி கூர்ந்து மகிழ்வார்கள். அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, 2025ஆம் ஆண்டு சாதாரண ஒரு வருஷம் அல்ல. அநேக ரகசியமான காரியங்கள், மறைமுகமான காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் நடைபெறும். அநேகர் சின்ன சின்ன காரியங்களினால் பெரிதாய் பாதிக்கப்படுவார்கள். வரும் நாட்களில் பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் பெருகும். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பரிதாபமான நிலைமை எங்கும் உண்டாகும். கேள்விப்படுகிற செய்திகளினால் மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும். பலசாலிகள், பராக்கிரமசாலிகள் கூட செய்வது அறியாது திகைப்பார்கள். ஸ்பெஷலி ப்ரே ஃபார் த லீடர்ஸ் ஆஃப் த நேஷன். ஒவ்வொரு தேச தலைவர்களுக்காகவும் ஒவ்வொரு திருச்சபையும் பாரத்தோடு கட்டாயமாக காத்திருந்து சபையாய் கூடி ஜெபிக்க வேண்டிய ஒரு கடைசி கால கட்டத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். திருச்சபை ஊழியர்களுக்காக, அவர்கள் செய்து வரும் திருப்பணிக்காக ஜெபியுங்க. குடும்பங்களுக்காக ஜெபியுங்க. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நாம் ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அதாவது அவருடைய சட்டைகள் நிழலிலே அவரை ஆராதித்து அவர் மேல் அன்பு வைத்து அவருடைய சத்தத்துக்கு கேட்டால் சித்தத்தை செய்கிறவர்கள் ஆச்சரியமான விதத்திலே காப்பாற்றப்படுவார்கள். அது கர்த்தர் திருச்சபைக்கு, திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். கர்த்தருடைய கரம் எல்லா இடத்திலும் எல்லா விதத்திலும் ஓங்கி இருப்பதை, செயல்படுவதை அனைவரும் பகிரங்கமாக காண்பார்கள்.
இது அனுக்கிரக காலம், அடைக்கலம் புகுந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம். ஆங்காங்கே சிதறி இருக்கிறவர்கள் ஒன்று சேர்ந்து அவர் நிழலுக்குள்ளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிழலுக்குள்ளே அடைக்கலமாய் புகுந்து கொள்ளக்கூடிய ஒரு கடைசி காலம். இனி காலம் செல்லாது. பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளபடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு பாலகனாக அல்ல. கிறிஸ்மஸ் பாடல்ல பாடுகிறாங்க தானே, தூங்கு தூங்கு பாலானி. இப்ப இயேசு கிறிஸ்து தாலாட்டும்படியாய் அவர் ஒரு பாலகனாய் மறுபடியும் வரமாட்டார். அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய் வரப்போகிறார். இரட்சகரும் மீட்பெருமாய் அல்ல, தம்முடைய ஜனத்தை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாய் இயேசு ஆவலோடு வரப்போகிறார். இரக்கமும் மனது உருக்கமும் நிறைந்தவராய் அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். பரிந்து பேசுகிறவராய் அல்ல, பலனை கொடுக்கும்படியாய் வரப்போகிறார். பலனை கொடுக்கிறவராய் வரப்போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சபை கூடி வருதல விட்டு விடாதிருங்க. நான் கிறிஸ்தவன், நான் டிவி பார்த்து அதிலே ஆராதிப்பேன், நான் அந்த மெசேஜ் இந்த மெசேஜ் கேட்பேன், எனக்கு ஆண்டவருடைய பாதம் வேண்டாம். Before it gets too late, come to the presence of God. This is the warning from my Lord Jesus Christ. ஒரே ஒரு கிருபையின் காலத்தை, ஒரே ஒரு கிருபையின் ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார். நீயும் நானும் அழிந்து போகக்கூடாது, நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏங்கி தவித்து இந்த கிருபையின் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே சபை கூடி வருதலை நீங்க விட்டு விடாதிருங்க. சபை மட்டுமே, சபை கூடி வருகிறது மட்டுமே, தேவ சமூகத்தில் நின்று நம் தேவ எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வசனத்தின்படி, வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கிற ஜெபம் மட்டும்தான் இனி ஜனத்தை காப்பாற்ற முடியும். I am praying in my house. You have to pray. It's okay. You have to do it. You must do it. But you must come to the presence of the Lord Jesus Christ. இங்க உன்னை பார்க்க விரும்புகிறார். காரணம், சபையை எடுத்துக்கொள்ள போகிற, கர்த்தருடைய ஜனத்தை எடுத்துக்கொள்ள போகிற நேரம் மிகவும் சமீபமாயிற்று. உன் முகத்தை இங்கே பார்க்க விரும்புகிறார். உன் முகத்தை, உன்னை பரலோகத்தில் தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அதற்காகத்தான் கேட்கிறார். தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதியுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளின் ரட்சிப்புக்காகவும் கண்ணீரோடு ஜெபியுங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. உங்கள் சத்தம் அவர் காதுகளில் விழட்டும். உங்களுடைய கண்ணீருக்கு அவர் பதில தரட்டும். உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில தருவார். உங்கள் ஆதரவற்ற நிலைமையை, பரிதாபமான நிலைமையை அவர் மாற்றுவார். ஏமாற்றம், தோல்வியை, கண்ணீரை, கஷ்டத்தை, பாடுகளை, உபத்திரவங்களை இயேசு கிறிஸ்துவிடத்துல கொடுத்துருங்க. அவர் கொடுக்கிற ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை, ஆறுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை சுமந்து செல்லுங்க. அவர் சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுந்தால் தான் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். மூட முடியும். நீ தீங்கை காண மாட்டாய், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நீ பாதுகாக்கப்படுவாய், நீ பயம் இல்லாதிருப்பாய். திரும்பவும் சொல்லுகிறேன், குடும்பமாய் ஒன்று சேர்ந்து நில்லுங்க. ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபியுங்க. ஒன்று சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. சாக்கு போக்கு சொல்லாதுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படியுங்க. நீங்க பலப்படுவீங்க, நீங்க சுகமாயிருப்பீங்க, உங்களுக்கு திட நம்பிக்கை கிடைக்கும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும். தம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நம்மை அவர் கைவிடவே மாட்டார். நம்மை அவர் கருத்தாய் விசாரிப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தர் நம்மை தாங்குவார், நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார். முடிவிலே நித்திய ஜீவனை தந்து நித்திய நித்திய காலம் அவரோடு இருக்க செய்வார். நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம்.
இது நமக்கு அனுக்கிரகமான நேரம், இது நமக்கு அற்புதத்தின் நேரம், நம்முடைய இருதயத்தின் காயங்கள் ஆற்றப்படுகிற நேரம், நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரம், நம்முடைய விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கு ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிற நேரம், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் தம்முடைய வார்த்தையை வசனத்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம், நமக்கு சுகத்தை தருகிற நேரம், நமக்கு சமாதானத்தை தருகிற நேரம். அதை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான உம்முடைய புதிய கிருபையை, பெரிதான கிருபையை நீர் எங்கள் மேல் பொழிந்தருளி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்ற வசனத்தின்படி உம்மை நம்பி உம்மை கனப்படுத்தி உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வாக்குத்தத்தம் பண்ணின திட நம்பிக்கையை, அரணான பாதுகாப்பான அடைக்கலத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரும் மனம் சோர்ந்து போக விடாதபடி, தளர்ந்து போக விடாதபடி கர்த்தர் நீர் அவர் ஒவ்வொருவருக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து சத்திய வசனத்தினாலும் வார்த்தையினாலும் வல்லமையினாலும் பலப்படுத்தி தாங்கும்படியாய், தைரியப்படுத்தும்படியாய், உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்ற வசனத்தின்படியே உமக்கு பயந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாதிருக்க, எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இருக்க, நித்திய கீர்த்தியோடு இருக்க நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற, சர்வ வல்லவரின் நிழலில் தங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சர்வ வல்லவர் நீரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீரே ஆதரவும் அனுகூலமாய் இருப்பீராக. தேவரீர் நீரே அடைக்கலமும் பலனும், எப்படிப்பட்ட ஆபத்தின் நேரத்திலும் அனுகூலமான துணையுமாயிருந்து உம்முடைய அரணான கோட்டைக்குள்ளே, சட்டைகளின் நிழலுக்குள்ளே சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் மூடி மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினவரே, எப்படிப்பட்ட நெருக்கம், ஒடுக்கம், இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து யார் யார் உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் நீர் கேட்டு எல்லா ஆபத்தான, இக்கட்டான, கடினமான, கஷ்டமான, அநீதி, அக்கிரமமான சூழ்நிலைகளில் இருந்தும் ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்து தப்புவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே அப்படிப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் நீர் கூட இருந்து உயர்த்தி கனப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் பிள்ளைகளை எந்த தீங்கும் அணுகாதபடி எப்பொழுதும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே நீர் மூடி மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல எங்கள் பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் அனுதினமும் அதிகமாய் விருத்தி அடைய, அவர்கள் வருங்காலம் ஆசீர்வாதமாய் இருக்க, அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். தங்கள் வாலிப பருவத்திலே அலங்காரமும் ஆசீர்வாதமுமாய் உம்முடைய சமூகத்திலே நின்று வளர, அதனால் அவர்கள் எதிர்காலம் பிரகாசமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழுவாள் என்ற வசனத்தின்படி
தாய் தகப்பன் சந்தோஷப்பட்டு மகிழும்படி எங்கள் பிள்ளைகளோட எப்பொழுதும் கர்த்தர் நீர் கூட இருந்து ஆசீர்வதித்து முழு குடும்பமும் சந்தோஷப்பட கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த பிள்ளைகள் ஒரு நாள் உம்மை விட்டு விலகாதபடி உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள பிள்ளைகள் சத்தியத்தின் பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே, நீதி நேர்மை உத்தமத்தின் பாதையிலே, நேர்த்தியான பாதையிலே, நெய்யாய் பொழிகிற பாதையிலே நீர் நடத்தி கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அனுதினமும் அதிகமான தேவ கிருபையை கொடுத்து எங்களை காட்டிலும் எங்கள் பிள்ளைகள் எல்லா விதத்திலும் நீர் அவர்களை கனப்படுத்தி கௌரவப்படுத்தி பேரை பெருமைப்படுத்தி அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்களும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, எல்லா இடத்திலும் எந்த நேரத்திலும் பிள்ளைகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு உம்மை மட்டும் உயர்த்த, உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த பெற்றுக்கொண்ட தேவ கிருபைகளை காப்பாற்றி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி நீர் காப்பாற்றுவீர், நீர் ஆசீர்வதிப்பீர், நீர் கூட இருப்பீர், நீர் நன்மை செய்வீர், நீர் ஒரு நன்மை குறைபடாமல் காப்பீர் என்ற விசுவாசத்தோடு உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற வேறு யாரிடமும் சொல்ல முடியாதபடி எல்லாவற்றையும் உம்மிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிற, அந்தரங்கத்தில் உம்மிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரே, உம்முடைய சட்டைகள் நிலைக்கிலே அவர்கள் அடைக்கலமாய் வந்திருக்கிறபடியினால் ஒவ்வொருவருக்கும் ஏதாயிலும் ஒரு விதத்தில், ஏதாயிலும் ஒரு அற்புதத்தை, எங்கிருந்தாயிலும் ஒரு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்பி கொடுப்பீராக. அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றி கொடுப்பீராக. அவருடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பீராக. தனிமையை மாற்றுவீராக, வேதனையை மாற்றுவீராக, புலம்பலை ஆனந்த களிப்பாக்குவீராக. ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய், ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் உம்மை நம்பி வந்திருக்கிறபடியினாலே உம்முடைய கரத்தை இந்த வேளையிலே ஒவ்வொருவர் மீது நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும், உம்முடைய தொடுதலை உணரட்டும், இருதயத்தில் சமாதானத்தை கொடும், சரீரத்தில் பரிபூர்ண சுகத்தை கொடும், உற்சாக ஆவியை கொடும், பலமுள்ள ஆவியை கொடும், வல்லமை உள்ள ஆவியை கொடுத்து தாங்கும், கரத்தை பிடித்துக் கொள்ளும். இயேசு கூட இரும், இயேசு கரத்தை பிடித்து நடத்தும். இவர்களுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை இவர்களை தொட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெறுமையாய் அல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுமந்து செல்லும்படி கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுக்கு அற்புதத்தின் நேரம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும் நேரம். ஆண்டவரே, ஒரே ஒரு ஆசீர்வாதத்திற்காய் உம்முடைய பிள்ளைகள் நெடுங்காலமாய் உம்மிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர். அவர்கள் காத்திருந்தது போதும் ஆண்டவரே. அவர்கள் கேட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு, நீர் அற்புதர், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் மாறாதவர், நீர் சொன்னதை செய்கிறவர். உம்முடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. நீர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி இருக்கிறீரே, இப்பொழுதே இன்றைக்கு அதை செய்து நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த நற்செய்தியை கேட்க பண்ணும், அதை தேடி வர பண்ணும், அது கிடைக்க பண்ணும், அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு கேட்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தாவே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்.
கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே அப்பா வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சந்தோஷத்தை கொடும் அப்பா, இருதயத்துல மகிழ்ச்சியை கொடும், சஞ்சலத்தை இருதயத்தை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே, வேதனைகளை மாற்றி போடும் அப்பா. உம்முடைய சந்தோஷத்தை உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொரு இருதயத்திலையும் வைத்து அனுப்புகிறோம் கர்த்தாவே. அனுதினமும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் காப்பாற்றும், தேவைகளை சந்தியும், அற்புத அதிசயங்களினாலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே, அந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொருவரையும் திருப்தி அடைய செய்யும். இனி உம்முடைய பிள்ளைகள் குறைவோடு இருக்கக்கூடாது, கவலையோடு இருக்கக்கூடாது, கண்ணீரோடு இருக்கக்கூடாது, களிப்பா இருக்கணும். உண்மையில களி கூர்ந்து மகிழணும், செழிப்பா இருக்கணும். நீர் தான் துணையா இருக்கணும், நீர் தான் கரத்தை பிடித்து நடத்தணும். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பேரின்ப நதியினால அவளுடைய தாகத்தை தீரும், அவளுடைய வாஞ்சையை நிறைவேற்றும், அவளுடைய விண்ணப்பத்துக்கு பதில கொடும், அவளுடைய கண்ணீரை துடைத்து அவளை ஆசீர்வதித்து களிப்போடு மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு செல்ல கிருபை தாரும். ஆண்டவரே, பாருங்க, நாட்கள்ல கூட இருவப்பா, தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினால பேசும், அவளை பலப்படுத்தும். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டு, அதிகமான கிருபையை கொடுத்து காப்பாற்றுவோப்பா, காத்துக்கொள்ளும் அப்பா, பொறுப்படுத்திக் கொள்ள ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இருந்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மிஷன் ஃபீல்டு ஆராதனை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. உம்மை நம்பி தான் இதையெல்லாம் செய்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால தான் செய்து வருகிறோம் அப்பா. இன்னும் இதை செய்யக்கூடிய அதிகமான கிருபையை தந்து எங்களையும் ஆசீர்வதியும், திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புவோம் அப்பா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். 91ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். இன்றைக்கு அதனுடைய விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்க. ஒரே ஒரு இடம் இருக்குது. அது எந்த இடம்னா, முதலாவது வசனம் 91, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் நிழலில் தங்குவான். தங்க போகிறான் இல்லை, அவன் அங்கே தங்குவான். அவன் தங்குகிற வேளையில் அங்கே தங்கி இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான். கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி அவர் தம்முடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பார். அப்படி காண்பிக்கிற வேளையில் அவன் தன் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பான். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம். பெற்றுக்கொண்டதை, கேட்ட சத்தியத்தை, நாம் அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் இன்னையிலேருந்து அந்த மறைவிடத்துக்குள் ஓடி போங்க, நீங்கள் அங்கே சுகமாக இருப்பீங்க. ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.